மாமியாரும் அப்படி இப்படி இருப்பாங்களாம், மருமகளும் அப்படி எப்படி இருப்பாங்களாம். அப்படி என்ன? மூத்த பையனுக்கு வயசு 29 இருக்குமா. சரி. கடைக்குட்டி பிள்ளை தொட்டில கிடந்து ஆடுவானா. அப்படி விடுமா இருக்காங்க. நடந்திருக்கா நடக்கலையா? நடக்கும்ல. எங்க வீட்டுல நடந்தது. எங்க அப்பா 13வது பிள்ளையா பிறந்தாரு. உங்க அம்மாவுக்கு ஆட்சிக்கு. ஆனா எங்க அப்பா அம்மைக்கு முத பிள்ளைக்கு வயசு என்ன 29. சரி. அப்பதான் எங்க அப்பா பிறந்தாராம். ஆமா. அப்பா இப்படி அந்த காலத்துல நடந்திருக்கு. ஆமா. இப்ப ஒரு பிள்ளைய பத்தி நம்மளால வளர்க்க முடியுதா? முடியலையா. என்ன சேட்டை பண்ணுது. என்ன சேட்டை பண்ண சுத்தி எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஒண்ணு பெத்தாலே போதும்னு இருக்கு. அவ்வளவுதான் போதும்ல. பெத்து வளர்க்க முடியல. சில பேர் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுதாங்க, சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுதாங்க. நானும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் ஆசைப்பட்டேன். இனிமேவா முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. சரி. ரெண்டாவது ஒண்ணு பிறந்தது பொம்பளை பிள்ளை. அதுவும் பொம்பளை பிள்ளை தான். நான் போதுன்னு நினைச்சேன். என்னை பெண்ணு கட்டி தந்த மாமியார் மருமகன்னு ஒண்ணு பாருங்கன்னாரு. மூணாவது வந்து பிறந்தா இந்த பிள்ளை. ஆமா இவதான். மூணாவது வந்து பிறந்தா ஆம்பளை பையன் இல்லை, இவன் தான் வந்து பிறந்தா. சரி. இவ பிறந்த வீட்டுக்குள்ள நான் 1 மாசம் சாப்பிடாம கிடந்தேன். எங்க மாமியார் சொல்லிட்டு போனா போட்டு மருமகன்னு இன்னொன்னு பாருங்க அப்படின்னு. சரி. இனிமே எங்க போய் பார்க்க முடியாது, கட் பண்ணியாச்சுல. ஒண்ணு வேண்டாமா அத்தை அப்படின்னு அந்தால முடிச்சேன். அதாவது நான் நல்லா இருந்திருக்கணும்னு சொன்னா. ஆமா. அதாவது ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுதாருல. சரி. ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த அம்மா வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கும். சந்தோஷமா தானே இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? பாருங்க சிரிப்ப பாரு. எனக்கு சப்போர்ட்டுக்கு இங்க இருக்கா நீங்க சொல்லுங்க. யார் நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க? அதாவது எங்க போறானோ, எவன்ட சண்டை எடுத்துக்கிட்டு வாரானோ, இன்னும் எத்தனை லட்சத்துக்கு என்னை கடங்கொள்ளி ஆக்க போறானோ, எத்தனை வீட்டுல நான் ஆதுவாளி கேட்க போறேனோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நெருப்பு கட்டிட்டு இருக்கும்ல. அப்படிலாம் இல்ல. ஆம்பளை போய் இருந்தாம்னு சொன்னா இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ பைக்கில் எடுத்து வச்சுட்டு அப்பா வாங்கன்னு கூட்டு போவான். நல்லா கூட்டிட்டு போவான். ஆமா. அதாவது அது எதுக்கு தெரியுமா கூட்டு போவான்? எதுக்கு கூட்டு போவான்? 2 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி. அந்த பைக்கை வாங்கி கொடுத்து எப்பா எப்ப யாருங்க வண்டியில வாங்க பைக்கில் நீங்க ஏறுதீங்களா? வாங்க நம்ம சுரண்டை வரைக்கும் போயிட்டு வருவோம். சுரண்டை போவோம். என்ன பாருங்க இதுதான் அச்சம் கொண்டுரும். சரி. இதை தாண்டணும்னு வச்சுக்கிடுங்க கருவந்தா ஓஹோ அப்படின்னு சொல்லி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து வீட்டுல விட்டுருப்பான். சரி. மறுநாள் காய்ச்சல்ல கிட்டு 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 நீங்க பல்ல டைப் அடிச்சு ஆடுனீங்கன்னா இருக்கதே 4 பேரு வெளியில வந்துடும். என்ன செய்ய? வில்லடிச்சு வில்லடிச்சு எல்லாம் போச்சு. அப்போ சரி அந்த ஏட்ட ஏல இல்ல அப்பாவுக்கு காய்ச்சல் கிட்டு கிட்டுன்னு ஆடுதுல ஒரு ஊசி போட கூட்டிட்டு போல அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க சொன்ன என்னமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஆமா உடனே தூக்கிட்டு போறதுதான் இந்த பைக் வச்சிருக்காங்களாம். 100 ரூபா தாரே நடந்து போய் ஆட்டோ பிடிச்சு போவோம். நான் நல்ல பைக் வாங்கி தந்தேன். அதுக்கு நீ உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்தக்க 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்கியிருக்கேன். கூட்டு போக முடியும்? உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது. அப்ப எனக்கு இனிமே ஆம்பளை பிள்ளையோ வேண்டாம். அப்படியா? இனிமே